வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். நான் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வீட்டில் இருந்த சீரக சம்பா அரிசி ஒரு 1 1/2 கப் எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் மசாலா பொடி பார்த்திங்கன்னா 15 கிராம் பட்டை, 10 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காய். அதை நுணுக்கி ஏற்கனவே வச்சுருக்கேன். அதை தான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போது கடலெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் மொத்தமாக. 1 1/2 கப் அரிசிக்கு நான் வந்து இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது தாளிப்புக்கு வீட்டில் இருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அது என்ன பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் 1 1/2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து வெட்டி இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேன். வதக்கும்போது உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். இல்லாட்டினா நம்ம ஊற்றிருக்கிற கம்மியான எண்ணெய்க்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வதங்காது. இது வந்து குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஸோ நான் உப்பும் போட்டிருக்கிறேன், மூடியும் போட்டு நான் வதக்கிக்கிட்டே இருக்கிறேன். கலர் எடுக்க டைம் ஆகும். எண்ணெய் போட்டால் டக்குன்னு ஆகிடும். நம்ம எண்ணெய் கம்மியாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கம்மியாக தான் ஆகும். இப்போ ஒரு பச்சை மிளகாவை காரத்துக்காக கீறி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை முழுசாக போட்டிருக்கிறேன். இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கலாம், அது உங்களோட சாய்ஸ். அப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன். 1 1/2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி. அப்புறம் ஒரு கைப்பிடியில் புதினா, மல்லி 2 சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். அப்புறம் நான் கழுவி வச்சுருந்தா 300 கிராம் சிக்கன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு நான் இது வரைக்கும் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம விட்டுருக்கிற ஆயிலுக்கு இஞ்சி பூண்டு போட்டோம்னா அப்படியே இந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்தில் அப்பி பிடிச்சிக்கும். அப்புறம் கிண்ட உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நாத்தம் வேறு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால் நான் வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறம் போடுறேன். ஸோ சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதனால் அடி பிடிக்காது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கிட்டு சிக்கன் போட்டதுக்கப்புறம் போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து ஆனியன் வதங்கும்போது உப்பு போட்டனால இந்த உப்பு போதுமானது இப்போதைக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஈச் ஒவ்வொரு ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து நான் 1 1/2 கப் அரிசிக்கு போதும் எனக்கு. மிச்சம் வந்து பச்சை மிளகாத்துலேயும் இஞ்சி பூண்டுலேருந்தையும் வந்துடும். அதனால் அதுக்கு மேலே போடல. இப்போ நான் அரைச்சி வச்ச கரம் மசாலாலேருந்து கால் குட்டி ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மொத்தமாக. அவ்வளோதான். இதுவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா அரிசி, தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்த்து வேகும் இல்லையா, கடைசி நிமிஷம் நம்ம அந்த டைமில் உங்களுக்கு ஃப்ளேவர் பத்தலைன்னா அந்த டைமில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மசாலா போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த அளவு தான் போடுறேன், பார்த்துக்கலாம். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா 1/4 கப்பு தயிரும் சேர்த்து நான் கிண்டி விட்டுக்கிறேன். 1 1/2 கப் அரிசி, 300 கிராம் சிக்கன், அது கூட 1/4 கப்பு தயிர். இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து. இது நல்லா கிட்டத்தட்ட மூடி போட்டு இருக்கிறதுலே வெந்துடும். இதுக்கப்புறமா தேவையான வார்ம் வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற மாதிரி இருந்தாலும் ஊற்றலாம். என்கிட்ட கொதிக்கிற மாதிரிலாம் வார்ம் வாட்டராக இருந்துச்சு. நான் வந்து 1 1/2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். எக்ஸசிவாக கொஞ்சமாக தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் தண்ணியோட அளவு. இப்போ பாருங்கள், அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா 20 நிமிஷமாக, அந்த அரிசி எடுத்து தண்ணி இல்லாமல் இப்போ வதங்கின சிக்கனில் போட்டுக்கிறேன். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 50% குக் ஆகிருச்சு. அரிசி நான் இப்போ இது கூட போட்டுட்டு அந்த வார்ம் வாட்டர் நான் வச்சுருந்ததை ஊற்றிக்கிறேன் இதில். நான் ஏற்கனவே சொம்பில் அளந்து தான் வச்சுருந்தேன். அதில் நான் மொத்தமாக 1 1/2 3 கப்பு ப்ளஸ் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா அப்படி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 80%, ரைஸ் வந்து ஒரு 30% குக் ஆகிருக்கு. நான் வந்து நெய் மற்ற விஷயம் எல்லாமே கடைசியாக எப்போ நம்ம வந்து தம் போட போகிறோமோ அப்போ தான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், ரைஸும் 80% குக் ஆகிடுச்சு, சிக்கன் 100% குக் ஆகிடுச்சு. பட் போன்லேருந்து சிக்கன் தானாக உதிர்ந்து வர அளவுக்கு தம் போட்டோன்னே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், தண்ணி ஆல்ரெடி அளவு கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், தம் போடும்போது ஒன்லி 5 மினிட்ஸ் தான் போட போகிறேன். தம்முக்கு ஒன்றும் இல்லை, தோசை கடாய் ஒன்று எடுத்து அடியில் போட்டுட்டு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். 20 மினிட்ஸ் டவுன் டைமு. இப்போ இந்த இடத்துல புளிப்பு பத்தலை அப்படின்னா லெமன் ஜூஸு, அப்புறம் உப்பு அண்டு நெய் இதெல்லாம் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தம் போட்டுக்கலாம். நான் வந்து குக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. புளிக்கு மட்டும் நான் லெமன் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் அதுவும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே. அதையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நிறைய ஊற்றுனோம்னா அப்படியே அடி வரைக்கும் போயிடும். நம்மவே கஞ்ச மாதிரி தான் ஊற்றுறோம். அதனால் நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான ஒரு பிரியாணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆஃப் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் டவுன் டைமுக்கு அப்புறமா ரெடி ஆகிடும். உங்களுக்கு எடுத்து பரிமாறுறேன். இது கூடவே நான் பரிமாறுறதுக்கு வெஜிடபிள் சாலடு, அதுக்கு கேரட்டும் மாங்காயும் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்சு உப்பு,
கொஞ்சமாக சீனி, அப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கையாலேயே பெசஞ்சு விட்டுக்கணும். இதில் சீனி போடுறோமே அது கேலரி அதிகமாகும்னா ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சாலட் சாப்பிட்றதுக்கு. பிரெட் அல்வா இந்த மாதிரி ரொம்ப ஓவர்லோடு பண்ணுறத விட கொஞ்சோண்டு இத்துணூண்டு ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் சீனிங்கிறது வந்து ரொம்ப ஒன்றும் அன்ஹெல்தி கிடையாது. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேணாம், நான் சீனியே டோட்டலாக எடுக்க மாட்டேன்னா, நீங்கள் அதை அவாய்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெறும் உப்பு போட்டு சாலட் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வெட்டி வச்ச கொத்தமல்லி சேர்த்து அந்த சாலடை முடிச்சுக்கலாம். இப்போ தயிருக்கு எல்லா டைமும் நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் தான் போடுவோம். இந்த வாட்டி எனக்கு தோணுச்சு சின்ன வெங்காயம் போட்டு நமக்கு தயிர் வெங்காயம் பண்ணால் எப்படி இருக்கும்னு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்படியும் செஞ்சு பாருங்கள். கூடவே நான் சீரகத்தூள் இடித்து போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியும் 20 மினிட்ஸ் லேட்டர் நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இப்போது சில டைம் தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு ஓப்பனில் குக் ஆகிட்டு இருக்கும்போதே அது என்ன ஆயிடுச்சு, ஃபுல் குக் ஆயிடுச்சு. ஸோ இனி உதிரி உதிரியாக வர அளவுக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கணுங்கிறனால நான் கரெக்டாக எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் தான் வச்சேன் அடுப்பில். ஆனால் டவுன் டைம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ பிரியாணி அந்தளவுக்கு நல்லா வரும். எனக்கும் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வீட்டில் சாப்பிட்டவங்க சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரொம்ப டயட் வெர்ஷனில் அடிக்கடி கூட நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க பெரியவங்களையும் சாப்பிட வைங்க. பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் போர்ஷன் இதை சாப்பிட்டு மிச்சத்துக்கு தயிர் சாதமோ இல்லைன்னா ரச சாதமோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.